One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அஜித் படம் பார்த்து அவர் ஸ்க்ரீனில் வந்து ஒரு காலத்தில் வந்து யாரையோ காட்டினா அப்படியே கிளாப்ஸ் வரும். இவர் சும்மா அந்த எப்படி காட்டினாலும் கிளாப்ஸ் தான் இவர். அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் அவரை ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான் சொல்லுவேன். This film is coming out without any fanfare. I mean, அப்படின்ட்டா இது பெரிய ஹைப் எல்லாம் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி கொஞ்சம் பேர்ல இந்த படம் 1000 crores பண்ணும் அப்படி இப்படி எல்லாம் பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த படம் ரொம்ப சைலண்டா வந்திருக்கு. மொதல் விஷயம் தலைக்காக தான் வருது, அதெல்லாம் அப்புறம் தான். அப்புறம் வந்து மகிழ் திரும்பியோட சினிமாட்டோகிராஃபி அந்த அவரோட அந்த மேக்கிங்கே நல்லா பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்து இப்போ தலையும் அவரும் சேரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு பிளாக் போஸ்டராக இருக்கும்னு எனக்கு. மனித நேயம் மக்களை எப்படி மதிக்கணும், முதல்ல அவர் சொல்கிற பாயிண்ட்டே என்னன்னா, ரசிகர் உங்களோட தாய் தகப்பனை முதல்ல பாருங்க தான் அவருடைய முதல் டாபிக். இது யாரும் சொன்னது கிடையாது. இப்போ அவர் வந்து எப்படி சொல்றது, பீக்ல இருக்காரு. அது தலை ரசிகர் ஃபுல்லாமே எப்படி சொல்றது, காஞ்சி போயிருந்தாங்க, ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. இப்போ வந்து இந்தா வச்சுக்கோ ரேசிங், இந்த அது இந்த படம் அப்டேட் லைனா வந்துட்டு இருக்கு இந்த வருஷம். இந்த வருஷம் தலை ஃபேன்ஸ்க்கு ஃபீஸ்ட் தான் பயங்கரமா இருக்கு போகுது. அஜித் படம் பார்த்து நல்லா எப்படி இருக்குன்னு கேட்குற. அஜித் படம் பார்த்து அவர் ஸ்க்ரீனில் வந்து ஒரு காலத்தில் வந்து யாரையோ காட்டினா அப்படியே கிளாப்ஸ் வரும். இவர் சும்மா அந்த எப்படி காட்டினாலும் கிளாப்ஸ் தான் இவர். நான் வந்து சினிமாவை நேசிக்கிறேன், முதல்ல வந்து நான் சினிமாவை நேசிக்கிறேன். அஜித் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் அவரை ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான் சொல்லுவேன். ஆமாம், அவர் எம்ஜிஆர் எல்லாத்துக்கும் அவர் ஒரு தனித்துவம் சொல்லுவாங்க. அவர் குட் பை டைரக்ட்லி தான் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் விடாமுயற்சி மாசாக இருக்கும். ஓகேவா, தலை தரிசனம் கிடைக்க போகுது, செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறேன். காலேஜ் லீவ் போட்டு வந்திருக்கேன். ஆமாம் ப்ரோ. போஸ்ட் பண்ண ரிலீஸ் ஆச்சுல, அது வருத்தமாச்சா? இல்லை, அதெல்லாம் வருத்தமே இல்லை ப்ரோ. தலை வந்து வந்தால் போதும் ப்ரோ, ஸ்க்ரீனில் வந்தாவே போதும். ஓகே ஓகே. ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஆல்ரெடி. பட் இருந்தாலும் படம் நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ. லைக் மகிழ் திரும்பி டைரக்ஷனு, அதனால் லைக் நல்லா இருக்கும். லைக் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும்னு தோணுது. லைக் இதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரேக் டவுன் படத்தோட லைக் ரீமேக்ங்கிறாங்களா ப்ரோ. பட் அந்த எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா இருக்கும்னு தான் தோணுது ப்ரோ. லைக் ஹைப் ஏற்றாமல் இருக்கிறதே ஒரு படத்துக்கு நல்லது தானே. ஏன்னா சமீபத்தில் நிறைய படம் ரொம்ப ஹைப் ஏற்றி டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. அதனால போஸ்ட்போன் ஆச்சுல, அது இருந்தால் உங்களுக்கு வருத்தமாச்சா? இல்லை போஸ்ட்போன் ஆனது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. பட் தெரியல, பட் படம் பார்த்தா தெரியும் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. எதிர்பார்க்கறது இதில் வைப் இருந்தால் போதும். அதான் ப்ரோ, ஆஸ் விஜய் ஃபேனா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ என்ன ப்ரோ, அஜித் எதிரியாலாம் இல்லை, நம்ம ஆள் தான். அதனால அவருக்கு என்கரேஜ் நாங்கள் பண்ண வரோம். அவர் அஜித் ரசிகர்ஸ்னா நமக்கு என்கரேஜ் பண்ணோம். Unless you see the movie, you cannot say anything. You cannot go by teaser or trailer also. So I have seen some reviews. I think yesterday they had some special show. I don't know where. Yeah, you know where it was? No, I don't know. Yeah, there was a special show. I think like so some people are talking about it. Most of them are Ajit's fans. Okay. So they all liked it. I think. Reviews சாதகமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏத்த மாதிரி. நல்லா இருக்கு, நல்லா இல்லை. But there's a film called Breakdown. Yeah. And I mean, there is a talk that this film is officially remake, remade this film update. But I went through the trailer of Breakdown. That looks very interesting, and there's a lot of reviews. So we'll see how they have remade it. And so they might have added certain things. For entertainment, they might have added comedy, songs, dance and all. So whether it will suit the story, whether is it gripping. So all you have to check only by watching. Okay. This film is coming out without any fanfare. I mean, அப்படின்ட்டா இது பெரிய ஹைப் எல்லாம் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி கொஞ்சம் பேர்ல இந்த படம் 1000 crores பண்ணும் அப்படி இப்படி எல்லாம் பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த படம் ரொம்ப சைலண்டா வந்திருக்கு. பெரிய பப்ளிசிட்டி எல்லாம் கிடையாது. ஐ மீன் ஈவன் ஆடியோ ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட ரொம்ப சைலண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு வாட்ச் அண்ட் டெல். தலை அஜித் அவர்கள் கார் ரேஸில் சக்ஸஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த விடாமுயற்சி இத்திரைப்படம் ஒரு ஹாலிவுட் படத்துக்கு இணையாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஆசைப்படுறோம். கண்டிப்பாக வெற்றி பெறும் தலை அஜித். மீண்டும் தலைக்கு வெற்றி தான்
கண்டிப்பாக அவர் பணி சிறக்க வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் சாதனை பண்ணும். அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க டைரக்டரும், அதே மாதிரி லைக்காவும் தயாரிப்பு நிறுவனம் நல்லா அதிக பொருட்செலவு பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இது மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மொதல் விஷயம் தலைக்காக தான் வருது, அதெல்லாம் அப்புறம் தான். அப்புறம் வந்து மகிழ் திரும்பியோட சினிமாட்டோகிராஃபி அந்த அவரோட அந்த மேக்கிங்கே நல்லா பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்து இப்போ தலையும் அவரும் சேரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் குட் பேட் அக்லியா அளவுக்கு இருக்கானா கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப 2 வருஷம் கழிச்சு வருது, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் அந்த மகிழ் திரும்பியோட டச்சில் வந்து தலை எப்படி இருக்காருன்றது ஒன்று இருக்குல்ல, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். அந்த பத்திகிச்சி சாங்கெல்லாம் பிரிச்சுட்டு பிளாஸ்ட் தெரியா இருக்கு. இன்னும் இந்த மதுரைக்காரங்களாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்களாம் மதுரைலாம் குதிரை மாதிரி அடி பயங்கரமா போயிட்டு இருப்பானுங்க. ஸோ அதான் மதுரையில் ட்ரை பண்ண டிக்கெட்டுக்கு, பட் ஆனால் கிடைக்கல, இங்கே கிடைக்கலன்னு மதுரையெல்லாம் போய் எங்கே வாங்குறது. ஸோ அதான் தலை தரிசனம் தான். இப்போ போய் முருகர் கோயில், வடப்பள்ளி முருகர் கோயில் தரிசனம் போட்டேன். நெக்ஸ்ட் இங்கே தரிசனம், நெக்ஸ்ட் முடிச்சு செகண்ட் ஷோ அங்கே போகிறேன். தலை படம் 2 வருஷம் கழிச்சு பார்க்குறோம். அவ்வளோதான். மகாத்தா டீமு ஆக்ஷன் டீமு சந்தோஷமா இருக்கா பார்க்கறதுக்கு? தலைப்படம் மொக்க படமாக இருந்தாலும் நான் ஸ்பெஷல் ஷோ பார்ப்போம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு எதுவும் என்ட்ரி சீன் இருக்காது, டைலாக் இருக்காது. நீங்கள் சப்டெல்லாம் போங்க, அதுவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புறேன். ஓகே ஓகே. எவ்வளோ பேர் வந்துருக்கீங்க உங்க கேங்கு? நாங்கள் 10 பேர் வந்திருக்கோம். 10 பேரா ப்ரோ? ப்ரோ நீங்க ப்ரோ? ஆமாம். வாட் யூ எக்ஸ்பெக்ட்? ப்ரோ படம் ட்ரைலர்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போய் பார்த்தா தெரியும். ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் அஜித் டு பி வெரி நைஸ். லைக் அஜித் வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் வருது, ஒரு நல்லா இருக்கும்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல போறேன். ஒரு நல்ல படமா இருக்கும் நல்லா எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா ஒரு பிளாக் போஸ்டரா இருக்கும்னு எனக்கு அதான் பார்க்கணும். எக்ஸ்பெக்டாக இருக்குது. என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஆனால் சொல்லிட்டு இருந்தாங்க தலைக்கு இன்ட்ரோலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக அப்படியே காட்ட போகிறேன் அப்படின்னு. மாஸ் இன்ட்ரோ எதுவுமே மாஸ் இன்ட்ரோ எந்த சாங் அந்த இதை சொல்லிட்டு இருந்தாங்க. அதை என்ன எப்படி வர போறா என்னன்னே அது தெரியல. எப்படி உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா இல்ல அது எப்படி கொஞ்சம் வித்தியாசமா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா இருக்க போது நினைச்சீங்க? அந்த மாதிரி யாரும் பார்த்ததே இல்லைல்ல. ஸோ அதனால சரி புதுசாக பார்க்குறோம்ல, அதனால எப்படி இருக்கும் அதை பார்க்கணும். 10 வருஷம் என்ன, 2 வருஷம் என்ன, 1 வருஷம் என்ன, எப்போ வந்தாலும் ரஜினியோட சொல்கிறதோட அஜித்தை தான் நான் முதல்ல சொல்லுவேன். அவர் எப்பவுமே ஒரு மாஸ் இருக்குது அவருக்கு. மனித நேயம், மக்களை எப்படி மதிக்கணும். முதல்ல அவர் சொல்கிற பாயிண்ட்டே என்னன்னா, ரசிகர் உங்களோட தாய் தகப்பனை முதல்ல பாருங்க தான் அவருடைய முதல் டாபிக். இது யாரும் சொன்னது கிடையாது. ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஹாலிவுட் கிளாஸா? மாசம் இருந்தது ப்ரோ. இது வந்துட்டு அவர் டேரக்டர் என்ன சொல்லியிருக்காரு, எந்த ஒரு மாஸ் என்ட்ரி கிடையாது, ஒரு மாஸ் சீன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. பட் தலை வந்தாவே எங்களுக்கு மாஸ் தான். த்ரிஷா அண்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க, அஜித் 2 பேரும். ஓகே, த்ரிஷா எப்பவுமே பிடிக்கும், ஓகேவா. பட் எங்களுக்கு தலை தான் ப்ரோ, தலை தான் எப்பவுமே. தலை வந்தா மாசு தான். சிறப்பு. என்ன எதிர்பார்க்குறீங்க? வேற ஏதாவது இருக்குமா? ஏதாவது ஏகே வெர்சஸ் ஏகேன்றாங்க ஆக்சுவலி. இல்ல, இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற பிளேஸ்ல போய் எடுத்திருக்காங்க. பட் மாஸ்டர் அவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்க. ஆமா. இப்போ அவர் வந்துட்டு எப்படி சொல்றது, பீக்ல இருக்காரு. ஃபார்ம் மெமரி இல்ல. அது தலை ரசிகர் ஃபுல்லாமே எப்படி சொல்றது, காஞ்சி போயிருந்தாங்க, ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. இப்போ வந்து இந்த வச்சுக்கோ ரேசிங், இந்த அது இந்த படம் அப்டேட் லைனா வந்துட்டு இருக்கு இந்த வருஷம். அதுவும் பத்மபூஷன்லாம் கொடுத்துட்டு இன்னும் அது வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் 2025 தரமான சம்பவம் பயங்கரமா இருக்கு போகுது தலைக்கு. அது குட் பேட் எல்லாம் அவன் மைத்திரி ப்ரொடக்ஷன் வேற, அவனுக்கு வந்து இன்னும் பயங்கரமா பண்ணுவானுங்க. பேன் இண்டியன் லெவலுக்கு அதை ஓப்பன் பண்ணுவானுங்க. இன்னும் இந்த வருஷம் தலை ஃபேன்ஸ்க்கு ஃபீஸ்ட் தான் பயங்கரமா இருக்கு போகுது. அஜித் வந்து எப்பயுமே அந்த ஒரு ரேசிங்கோ எதுனாலும் ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு நல்ல அதை ஒரு நமக்கு ஒரு வியூவா கொடுக்கணும்னு நினைக்கிற ஆளு. ஸோ அதனால ஒரிஜினாலிட்டியாக கொடுக்கணும் ஆளு. ஸோ அதனால கண்டிப்பா அது நல்ல சக்சஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆல் தி பெஸ்ட் ஃபார் all thank you. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.